இந்த வள்ளிக்கொடி என்று சொல்லி கோயிலுக்கு பின்பக்கத்தில் அல்லது போனால் அந்த கோயில் சூழலில் துளிர் விடும். அந்த துளிர் விடுகின்ற அந்த வள்ளிக்கொடி அந்த துளிரை வைத்து கொண்டு தான் நீங்கள் கடவுள் இருக்கோ இல்லையோ ஒருத்தருக்கும் தெரியல, பல்கலைக்கழக மாணவனுக்கும் தெரியல, கும்பிட்டவனுக்கும் தெரியல, இவனுக்கும் தெரியல. அப்போ அந்த இடத்துல நாங்கள் இப்போ கடவுளை காட்டி கொண்டிருக்கிறோம். நல்ல இந்த விசர்ஜில் பேரும் இப்படி தான் இருந்து காட்டினது. ஆனால் இது மாய பிரபஞ்சம். அந்த வடிவத்தில் நாங்கள் ரெண்டு காட்டி உறவுகளை வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய இடம் தொண்டவனாறு செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறோம். முந்தைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை 4வது வெள்ளிக்கிழமை அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த முருகன் ஆலயத்திற்கு. என்னென்னா இந்த ஆலயத்தில் அடுத்த வேரம் இந்த ஆலயத்தில் மகோத்சவம் நடைபெற இருப்பதால் இந்த ஆலயத்தில் இங்கே வேலைப்பாடுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அதிகளவான பக்தர்கள் வருவினம் இந்த ஆலயத்துக்கு. மேலே பாருங்க, வாங்க இப்படி ஆலயத்துக்குள்ளே போவோம். அங்கே முருகப்பெருமானுக்கு பூசைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆலய பின்புற பகுதியில் முருகனோட நேர்த்திகள் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறத நான் காணக்கூடியதாக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா அந்த வெத்திலைகளில் நெய்ச்சுட்டி விளக்கு அங்கே ஏற்றி கொண்டிருக்கணும். அதோட கந்த சஷ்டி கவசம் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கும்.
இங்கால அன்னதானம் அங்கே கொடுக்கணும் பாருங்க. அப்போ பாருங்க அதான் கடவுள். கடவுளுக்கு சரியா தெரியும். அது கடவுளும் குழந்தையும் உண்டான். என்ன பார்த்தா மிக ரெண்டு இல்லை சிரிக்கணும். ஆனால் அதுக்கு தெரியும் புத்தியாளி எல்லாம் சிரிக்கணும். ஏதோ புத்தியாளிய புளியை பார்த்து கடவுள் இந்த புளியை பார்த்தா நான் சிரிக்கணும். கடவுளை ஆக புல அதே மாதிரி கடவுளை என்ன இப்போ நான் கேட்டுக்கோம் என்ன கடவுளை பேசுகிறேன் நான். அந்த மாதிரி கொழும்புலேருந்து வந்த ஒரு போலீஸ் பேர் என்ன கேட்டார், நீர் என்ன கடவுளை பேசி சண்டை பிடிக்கணும். அவர் இந்த டெலிஃபோனில் எடுத்து காட்டியும் இருக்கிறார். நான் சொல்ல உள்ளதான இந்த புளியத்தானே சொல்கிறேன். இவர் வந்து சரியா செய்கிற எவ்வளோ பொம்பளை புளியெல்லாம் தற்கொலை செய்கிறது அதை கேட்ட வரும். அப்போ இவர் இந்த பாட்டு கூட வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சன்னதியார் ஆலயத்தில் எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் பெரிய மகான்களும் இங்கே வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல ஒருவர் தான் இந்த ஐயா, இந்த சித்தர். இவர் வந்து ஒவ்வொரு வெள்ளியும் சன்னதியான இடத்துல வந்து தன்னை மறந்த நிலையில் ஒரு கலை கொண்டு நிற்பார். இந்த கம்பியால் தன்னுடைய உடம்பெல்லாம் அடித்து கலையில் நிற்பார். இவர் சொல்கிற வாக்குகள் தெய்வ வாக்காக இங்கே வருகின்ற அடியவர்கள் அவரை காணுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு சன்னதியான் இந்த தெய்வீகத்தெல்லாம் பெரும் அருள் பிரவாகத்தில் இன்றைக்கு திளைத்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இந்த சன்னதி எந்த கோயில்லையும் இல்லாத மாதிரியான ஒரு பெருமையும் தலைச்சிறப்பும் சன்னதியானுக்கு. என்னென்னு சொன்னால் எல்லா கோயிலையும் சன்னிதானம் என்று சொல்லுவார்கள், ஆனால் சன்னதியைத்தான் சொல்லுவார்கள் சன்னதியம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு பெரும் தெய்வம் சன்னதியான். அவருடைய சிறப்பு வந்து இன்றைக்கு உலகமெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது, உலகமெல்லாம் பூர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ சன்னதியானுடைய பெருமைகளை, சன்னதியானுடைய புகழ்களை, சன்னதியானுடைய திருவருள் திறத்தை நாங்கள் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அம்சத்திலையும் பார்த்து கொள்ளலாம், அனுபவித்து கொள்ளலாம். அப்படியான ஒரு தன்மையிலே தான் இன்றைக்கு செல்வச்சன்னதி ஆலயம் வந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ வருகின்ற 12ஆம் தேதி கொடியேற்றம். அந்த கொடியேற்ற வைபவமே இங்கே மற்ற கோயில்களை போலே அல்லாமல் இங்கே வந்து வள்ளி கொடி என்று சொல்லி கோயிலுக்கு பின்பக்கத்தில் அல்லது போனால் அந்த கோயில் சூழலில் துளிர்விடும். அந்த துளிர்விடுகின்ற அந்த வள்ளிக்கொடியின் அந்த துளிரை வைத்து கொண்டு தான் இங்கே அமாவாசை முடிஞ்சு பிரதமம் முடிகிற அந்த நேரத்தில் அதை ஏதாவது ஒரு இடத்துல கண்டுபிடித்து உடனடியாக ஆலயத்தில் பூசை நடந்து இந்த கேடகத்தில் பயிர்கள் மாவிலைகள் கட்டி கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும். அப்படிப்பட்ட ஒரு புதுமை மிக்கதான ஒரு பாரம்பரிய சிறப்புகள், தமிழர்களுக்கே உரிய தொன்மையான பாரம்பரிய சிறப்புகளை கொண்டு இந்த கொடியேற்ற வைபவமாக இருந்தாலும் சரி, ஏனைய திருவிழாக்கள் என்று சொன்னாலும் சரி, தேர் தீர்த்தம் என்று சொன்னாலும் இங்கே வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடியவர்களும் இந்த முருகனோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை போல முருகனும் அடியவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது, நடமாடிக்கொண்டிருப்பது ஒரு பெருமை மிக்க ஒரு புகழ்மிக்க ஒரு நிகழ்வாக இந்த சன்னதியானுடைய ஆலயத்திலே தினமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடவுள் இருக்கோ இல்லையோன்னு ஒருத்தருக்கும் தெரியல, பல்கலைக்கழக மாணவனுக்கும் தெரியல, கும்பிட்டவனுக்கும் தெரியல, இவனுக்கும் தெரியல. அப்போ அந்த இடத்துல நாங்கள் இப்போ கடவுளை காட்டி கொண்டிருக்கிறோம். நல்லூரில் இந்த விசர் செல்ல பேரும் இப்படித்தான் இருந்து காட்டினவர். ஆனால் இது வந்து மாய பிரபஞ்சம். அந்த வடிவத்தில் நாங்கள் நின்று காட்டி அதுக்குள்ள புத்திசாலி தான் எங்களை தெளிவாக காணலாம். மற்ற பல்கலைக்கழகத்தில் படித்த ஏட்டு படிப்புக்கிறனாலும் காணலாம்.
அப்போ அதனால் நல்லூட செல்லப்பர் கூட அங்கே எல்லாம் முடிஞ்ச காரியம் இப்போவோ நடந்தது ஒரு பொல்லாப்பும் இல்லை முழுதும் உண்மையாண்டி இப்படி சில நல்ல வாக்கியங்களை சொன்னார். அதை பல்கலைக்கழகத்தை படித்த மாணவனுக்கு கருத்து எடுக்க தெரியாது. சரியோ அது மாதிரி தான் நாங்களும் இப்படி மாற்று பேசத்திலாம் நின்று பிரபஞ்ச வடிவத்தில் நிற்கிறோம். கேட்க பிரபஞ்ச வடிவத்திலாம் கடவுள் உலகத்தில் இப்போ நிற்கிறான். அப்போ படுமாய அதான் இந்த மாய ஆணவன் கண்மம் மாய என்ற சாமான் அது 3 எல்லாம் ஆளுகிற சாமான். ஆனால் இது புத்தியாளிக்கு தெரியாது. அவன் அதை கடவுள்னு நம்புகிறான். அப்போ அதில் தான் இப்போ எல்லாரும் மாண்டு கொண்டு இருக்கணும். அப்போ சொல்லி விளங்காது. அதுக்காக தான் செல்லப்புற போய் ஆக்கள் எல்லாம் சொன்னேன் சொல்லி வேலையில் தம்பி சும்மா ஆயிரண்டு என்ன ஒருத்தருக்கும் விளங்காது. கருத்தை பார்த்துக்களு நல்லூரில் விற்கிறாங்கெல்லாம் சுற்றுறாங்க கடவுளண்டு மாற்றி. நல்லூரில் பெரிய தலங்களில் இங்கே வந்து வேலை தான் சுற்றுறாங்க கடவுளண்டு. எனக்கு இதில் அம்மிச்சமாக கிடங்கண்டா இவன் இந்த வேல் கடவுளும் விற்கிறத கடவுளண்டு எல்லாரும் மாறுறாங்க. கல்ல கடவுளண்டு மாறுறாங்க. தெரிஞ்சுருங்க இந்த வேலையுமே மாறுறாங்கன்ட்டு இந்த கேள்விக்குடியில் இருந்தால் பிறகுதான் எனக்கு இப்படி இந்த இரும்பாலே அடிக்கடி அடிக்கும் எலும்பு நெருங்கவும் இல்லை நோவரவும் இல்லை. அப்போ நான் புறவாதன் இதை கருத்தப்படிதான் புறதான் பார்த்தன் இந்த கையும் இந்த இரும்பும் சமமாக கிடக்கு கருத்து விளங்குதோ. அப்போ அந்த முருகன் என்ற கடவுளும் வேலும் ஒரு சமமாக கிடக்கண்ட ஞானம் வந்து எனக்கு பார்த்தீர இந்த இரும்பும் இங்கே எனக்கு அடிக்கிற இரும்பும் இங்கே என்னுடைய கையும் சமம். அதுவெல்லாம் முருகனும் வேலும் சமம். இது எந்த படித்த புத்தியாளுக்கும் விளங்கல. இப்போ பாரும் இங்கே நான் இதை அடிக்கிறேன் நீ பாரும் அடிக்க இந்த அடிக்கின்ற நோவை இங்கே எப்படி அடிக்கிறேன்ட்டு இருந்தாலும் அதை ஒருத்தனுக்கும் விளங்கல. தலையில் உடைக்கிறேன் சரி அடிக்கிறேன் சரி மந்தையெல்லாம் பூலோகத்தில் அந்தந்த நாட்டில் இயற்கை அழிவில் பூலோகத்தில் உள்ளம் நேரத்தில் அதுடன் மண்ணோடு மண்ணாடி உள்ளோம். ஒவ்வொரு மண்ணில் பிறந்த மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான குணம். அதான் சாதி புத்தியும் மண்பாதி குணம். மனுஷன் அவனை இந்த இது அது அதுவும் மனிதனும் சாதிகன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு சாதிகள் கூட அதை குணமோடு சரித்திரமன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சாதி புத்தி தான். மத இங்கே எல்லாரும் எல்லா தொழிலும் செய்யலாம். மேளம் அடிக்கலான்னு எல்லாரும் மேளம் அடிக்கலாம். சாதி புத்தின்றது அது ராமநாடு அது போகிறேன் அது ராமநாடு அதுக்கு பழக்க விளக்கம் முடியாது. சமயம் பண்ணி